இந்த பதிவு கடக லக்னத்திற்கு கேதுவனுடைய சுயசாரம் கோச்சாரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகிறதுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இது 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி மகம் நட்சத்திரத்தில் கேது பயணிக்க தொடங்குகிறார். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம். இந்த காலகட்டம் ஒரு சிம்ம ராசியிலேயே கேது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரே பலனை தருதுன்றதை விட இந்த நட்சத்திர ரீதியாக அந்த பலன்கள் மாறுகிறதுங்கிறத குறிப்பதற்காகத்தான் இந்த பதிவு. நமக்கு 2ஆம் இடம் வாய் பேசுறது, குடும்பஸ்தானம், நம்ம எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், எந்த அளவுக்கு பையில பணம் வச்சிருக்கோம், அந்த பணப்புழக்கம், பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள், ஈடுபாடுகள், இதையெல்லாம் குறிக்கிற இடத்துல தான் கேது இருக்கார். அப்போ கொஞ்சம் வலிமையாக செய்ய போகிறாருன்னு அர்த்தம். கேது சுயபலம் பெறும் பொழுது மிக வலிமையாக நமக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன லாபங்கள் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மூலமாகவும், நம்முடைய ஆழ்ந்த திறமைகள், அறிவு, நம்முடைய மூளை உழைப்பு, நம்முடைய அதாவது டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லுவோம், அது மாதிரி நம்முடைய ஐடியாக்கள், புது புது யோசனைகள், புது புது யுக்திகள், அதை கையாண்டு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தான் இந்த கேது தருகிறார். அதனால் கேதுவை பொறுத்த வரைக்கும், மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பித்திருக்களுக்கு உண்டான நட்சத்திரம். முன்னோர்களை வழிபடுதல், முன்னோர்கள் சார்ந்த சாபங்கள் இருந்தால் அதை விலக்கி கொள்ளுதல், பித்ரு சாப நிவர்த்தி, இதெல்லாம் செய்தவர்களுக்கு கேது அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்துல கேது எங்க இருக்காருங்கிறதையும் பார்க்கணும். அசுவினி, மகம், மூலம் என்கின்ற இந்த 3 கேது நட்சத்திரங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல இந்த கேது நட்சத்திரமான அசுவினி, மகம், மூலத்துல சூரியன் இருந்தாரு அப்படின்னா அப்பா சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். தந்தை வர்க்க நிகழ்வுகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது, மற்றும் கவர்மெண்ட் ஆதாயமாக ஒரு பொருள் வரவு, பண வரவு கொடுக்கும். அந்த அளவுக்கு தகப்பன் மூலமாக பண வரவும் நமக்கு இது உறுதிப்படுத்தும். இதே செவ்வாய் கிரகம் இருந்தால் சகோதர வழி மேன்மை, பூமி வழி ஆதாயங்கள், ஒரு டெக்னிக்கல் நாலேஜு, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டு, கட்டிடம் சார்ந்த பொருட்கள் சார்ந்த வகையில் அது பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் எமோஷனாக செயல்படக்கூடிய கிரகம் தான் கேது. செவ்வாய் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது வார்த்தையே கொஞ்சம் சவுண்டாக வரும். இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் டிட்டாச்மெண்ட் பாலிசி, எதுனாலும் எனக்கு வேண்டான்னு சொல்கிற கிரகம். இப்போ அவர் செவ்வாய்கிட்ட போய் சேரும் பொழுது, செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் கேது நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு எமோஷன்னால் ஒரு கலகம், குழப்பம், பேசுகிறதே மற்றவங்களுக்கு போய் சேராது, கரெக்டான வழியில் போய் சேராது. அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, சண்டைகளை ஏற்படுத்தி கொள்கிற அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் அமையிறது. இதையெல்லாம் குறிக்கிறது தான் இந்த செவ்வாய் இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு அமையக்கூடிய பலன். இதே சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா லக்ஸுரியாக பணம் சேர்த்துறது, ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள், நல்ல உடைகள், இதெல்லாம் மூலமாக நமக்கு பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்குது. அதனால் தொழில் பலத்தில் மிகப்பெரிய லெவலில் இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இது பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு, பால் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும். அதாவது சுக்கிரன் கேதுன்றது ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்குற மாதிரி, அதில் ஈடுபாட்டை குறைக்கிற மாதிரி ஒரு வேலைகளை செய்யும். இதே நமக்கு புதன் கிரகம் இருந்தது அப்படின்னா நுணுக்கமான அறிவு, ஜோதிடம் சொல்லுதல், அமானுஷ்ய சக்திகள், இந்த லாயராக இருக்கிறவங்க, அதுலேயும் கிரிமினல் லாயராக வேலை பார்க்குறவங்க, மற்றும் அனைத்து விதமான வாய்ப்பேச்சு சம்பாதிக்கக்கூடியது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூஜைகள், பூஜை முறைகள், இது சம்மந்தப்பட்டது, மந்திர ஞானங்கள், வேத ஞானங்கள், இதை சம்மந்தப்பட்டக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியாக கூட அது ஒர்க் பண்ணும். இதெல்லாம் தொழில் ஸ்தானத்துக்கு தொடர்புடைய ஒரு ஸ்தானம் தான் இப்போ கேது பலப்படுறது. அதனால தொழிலுக்கு பலமாகவே வேலை செய்வார்.
நம்ம ஜனன ஜாதத்துல கேது கெட்டவராக இருக்கக்கூடாது. 4, 8, 12 தொடர்பு பெற்றிருந்தால் கேது கெட்டவராகிறார். அப்படி தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டம், இந்த 7 மாசத்துல உங்களுக்கு பண வரவுக்கும் உத்தியோக பலத்துக்கும் சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். இதே நீங்க குரு 2ஆம் இடத்துல அல்லது 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்துல நம்ம ஜாதத்துல இருந்தாருன்னா இந்த 7 மாசம் காலகட்டத்துல ஆன்மீக துறையில மிகச்சிறந்து விளங்குவீர்கள். நல்ல அருள் ஞானம் கெடும். நிறைய பேர் ஆன்மீகத்துல இந்த தேவதா விஷயம், உபாசனை இதெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கும். கேதுனாலே தத்துவம், ஞானம் என்று அர்த்தம். அந்த வகையில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும், எம்டி போன்ற மேல் படிப்பு மருத்துவத்தில் படிக்கிறவங்களுக்கும், சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணுறவங்களுக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மருத்துவம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இது வேலை செய்யும். மெயினாக ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் இந்த குரு கேது காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ நம்ம ஜனனஜாதத்தில் கடக லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னு வைங்க, கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி மக மூலத்தில். அப்போ இந்த 7 மாசத்துல கேது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பேச்சினால வரக்கூடிய பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய பிரச்சனை, அது தாமதமாக்குறது. வர வேண்டிய பணம் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு வரும்னு நம்பிட்டு இருப்போம், ஆனால் வர்றலை. அதுக்கு குழப்பங்களை உண்டாக்குறது, அதனால சில பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்துறதுல மனஸ்தாபங்களை உண்டாக்குறதெல்லாம் கேது செய்வார். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, அடிவயிறில் கெமிக்கலாக ரியாக்ஷனை உண்டு பண்ணுறது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, குடல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களையும் ஆரோக்கியத்திலையும் இதில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இப்போ இந்த வகையில் நம்ம பார்த்துட்ட பிறகு நமக்கு என்னதான் இந்த 7 மாதத்தில் நடக்கும்னா, நம்ம ஜனஜாதப்படி நமக்கு கேது திசையோ, கேது புத்தியோ, கேது அந்தரமோ இந்த காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு வைங்க. அப்போ நம்ம தொழிலில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, இந்த சமயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது கரெக்டான பண வரவு மேன்மேலும் கிடைக்கும், தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனாலும் கூட உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, கேதுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, ஒரு பற்று இல்லாத மாதிரியே காமிச்சிக்கிறது. பணம் தானே வரட்டும், வேலை தானே நடக்கட்டும், தொழில் தானே அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதில் ஒரு ஈடுபாடு, ஒரு ரொம்ப பற்று வச்சு அதில் எக்ஸைட் ஆகிறது, எக்ஸாகரேஷன் பண்ணிக்கிறது, சுய விளம்பரம் தேடிக்கிறது, சுய பச்சாதாபம் தேடிக்கிறது, இதெல்லாம் இருக்காது. அந்த கேதுனுடைய நேச்சர் என்னன்னா பற்று இல்லாமல் இருப்பது. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனாக ஒர்க் பண்ண போகுது கேது. உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அந்த பாசிட்டிவ்ல நெகட்டிவ் என்ன அப்படின்னா, பேச்சை குறைக்கிறது, ஒரு மாதிரி உறவுகளில் ஒரு கான்டாக்டை கம்மி பண்ணுறது. அதிக நேரம் கான்டாக்ட் பண்ணி எமோஷனலாக பேசி அதில் வாய் சண்டைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குறைச்சிக்கிறது. கேது கட் பண்ணி விட்ருக்கிறார். இந்த வேலையை செய்யும். இந்த கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது யோகமான கேதுவாக வேலை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.